கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக உட்கார்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பானாக. சிறு ஜெபத்தோடு கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கக்கூடிய திருவசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆவினால் நிரப்பி நீர் போதிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் கேட்டு புரிந்து கொள்ளவும், அதன்படி ஜீவிக்கவும் பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் மனிதர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களோடு நாம் தியானிப்போம். மனிதரின் நிலை கவலைக்குரியது என்பது உண்மை. நாம் அனைவரும் விழுகை முதலே தீட்டுப்பட்டு விட்டோம். நம் கண்களின் நிறம் போல அதுவும் மரபணுக்களில் எழுதப்பட்டுள்ளதாக நாம் பார்க்கிறோம். அப்படின்றால் பிறப்பிலிருந்து தாவீது சொல்கிறார், தீட்டு என்றால் பாவம். அப்படின்றால் நாம் பிறக்கும் பொழுதே பாவத்தில் தான் பிறந்திருக்கிறோம். பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ நிலைமையிலிருந்து நாம் மீண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக கிறிஸ்துக்கு சொந்தமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியானால் பாவ வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை என்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வர வேண்டும். அவரை உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணி பார்க்கிறார். கமெண்ட்ரி ஆன் ரோமன்ஸ் பக்கம் 69 மார்ட்டின் லூதர் எழுதுகிறார், தேவனுக்கு முன்பு நாம் எப்படி தெரிகிறோம் என்று பார்க்க வேண்டும். மனிதருக்கு அக்கிரமக்காரர்களாக தெரிந்தவர்களும் தங்கள் பார்வையிலும் பிறர் பார்வையிலும் நீதிமான்களாக தெரிகிறவர்களும் எல்லாருமே பாதிப்புக்குட்பட்டவர்கள்தான். எல்லாரும் பாவம் செய்தவர்கள்தான். வெளிப்புறமாக நற்கிரியைகளை செய்கிறவர்கள் தண்டனைக்கு பயந்தோ ஆதாயத்தையும் புகழையும் விரும்பியோ ஏதாவது நன்மை செய்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சிக்காகவோ அவற்றை செய்கிறார்களே ஒழிய மற்றபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் அதை செய்யவில்லை. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மக்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியது, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வெளிப்புறத்திற்கு என்ன செய்கிறான் என்றால் நற்கிரியைகளை தொடர்ந்து செய்து வருகிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் உள்ளுக்கு பாவ ஆசைகளிலும் தீய இச்சைகளிலும் முற்றிலும் மூழ்கி இருக்கிறான். இவை நற்கிரியைகளுக்கு எதிரானவை. மனிதர்களின் நிலை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. கமெண்ட்ரி ஆன் ரோமன்ஸ் புத்தகத்தில் 69 மார்ட்டின் லூதர் என்பவர் இப்படியாக எழுதுகிறார், தேவனுக்கு முன் நாம் எப்படி தெரிகிறோம் என்று பார்க்க வேண்டும். மனிதருக்கு அக்கிரமக்காரர்களாக தெரிந்தவர்களும் தங்கள் பார்வையிலும் பிறர் பார்வையிலும் நீதிமன்றங்களாக தெரிகிறவர்களும் எல்லாருமே பாவத்திற்கு உட்பட்டவர்கள். வெளிப்புறமாக நற்கிரியைகளை செய்கிறவர்கள் தண்டனைக்கு பயந்தோ ஆதாயத்தையும் புகழையும் விரும்பியோ இந்த நற்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது நன்மை செய்துவிட்டால் நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் கிடைத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதார விருப்பத்துடன் அப்படி செய்வதில்லை எல்லாருமே. இப்படித்தான் மனிதன் வெளிப்புறத்திற்கு நற்கிரியைகளை தொடர்ந்து செய்து வருகிறான். உள்ளுக்குள் பாவ ஆலோசனைகள் பாவ சிந்தனைகள் அப்படியாகவே இருக்கிறது. அந்த கிரியைகளை தொடர்ந்து செய்து வருகிறான். தீய இச்சைகளிலும் முற்றிலும் மூழ்கி இருக்கிறான். இவை நற்கிரியைகளுக்கு எதிரானவை என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் மனிதருடைய நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. பார்வைக்கு ஒருவேளை மற்றவர்கள் என்னை நன்றாக நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தில் நான் கொஞ்சம் செலவழித்து மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை முதலாவது உணர்ந்து அதன் பிறகு மனிதர்களுடைய நற்பண்பை நான் பெற்றுக்கொள்வதற்கு, நற்குணங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய சட்டத்திட்டங்கள் நான் கீழ்ப்படியாமல், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் எனக்குள்ள ஆதாயத்திலிருந்து நான் மற்றவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது, நான் ஒரு தீட்டுள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதில் எனக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் உண்மை. ரோமர் 3:23 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக. அப்படின்றால் பூமியில் பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக விளக்குகிறார். முதலாவது காரியம், தேவ வல்லமையும் பாவம் செய்தவர்களும். ரோமர் 1 16-17 வசனங்களில்
பவுலார் இப்படியே சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுலார் சொல்கிறார். அடுத்த வசனத்தில், விசுவாசனாலே நீதிமான் படைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசனால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷனாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை யார் ஒருவன் கேட்டு அதன்படி செய்கிறானோ அவனே அந்த சுவிசேஷத்துக்குரியவனாக அதை கடைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இந்த கேட்ட சுவிசேஷத்தை பிறருக்கு அறிவிப்பதற்கு அநேகருக்கு வெட்கமாக இருக்கிறது, அல்லது கேட்பதற்கும் வெட்கப்படுகிறார்கள் சிலர். நான் வணங்குகிற கடவுளை விட்டு இந்த சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொள்வதா, அது முடியாத ஒரு காரியம் என்று சொல்லி அநேகர் இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவ நீதி எதனால் உண்டாகிறது என்றால் விசுவாசத்தினால் உண்டாகிறது. அந்த தேவநீதி உண்டாகும் பொழுது அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்பது விசேஷித்த ஒரு செய்தி, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்று அர்த்தம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் அல்லது மேசியாவை குறித்த நற்செய்தியாக சுவிசேஷம் இருக்கிறது. மேசியா வந்துவிட்டார், அவரை நம்புவதால் மக்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்பதே இந்த சுவிசேஷத்தின் மையப்பகுதியாக இருக்கிறது. நம்மில் நாமோ தேவனுடைய பிரமாணத்தினாலோ ரட்சிப்பை ஒரு நாளும் காண முடியாது. விசுவாசத்தினால் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவிலும் அவருடைய பூர்ண நீதியிலும் தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். நீதி என்றால் ஒழுக்க நேர்மை, தேவனோடு நடப்பது, தேவன் சொல்லிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. தேவன் தருகிற நீதி நித்திய நீதியின் வாக்குறுதியை நமக்கு சாத்தியமாக்குகிற ஒரு நீதியுமாக அது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்றால் நம்பிக்கை அல்லது நம்பு என்று பொருள்படுகிறது. மக்கள் யாருடனாவது தங்களை ஒப்பிட்டு தங்களை நல்லவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படி மற்றவர்களோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மைவிட மோசமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது கிறிஸ்துவை நமக்கு முன்பாக வைத்து அவரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எந்த அளவுக்கு மோசமானவர்கள் என்பதை அந்த காட்சி, அந்த ஒப்பிடுதல் நமக்கு தெரியும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மிலுள்ள குறைகளை திருத்திக் கொள்வதுதான் சுவிசேஷம். அந்த மனமாற்றம்தான் சுவிசேஷம் கொண்டு வருகிறது. அந்த மனமாற்றம் வரும்பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் தோன்றுகிறது. அந்த சுவிசேஷத்தின் மையமாகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் முதலாவது கேட்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்ட பிற்பாடு அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு வழிக்கு நம்மை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தி செல்வார். மகிமை என்றால் சாயல் என்று அர்த்தம். மனிதனை ஆண்டவர் தேவனுடைய சாயலாக படைத்தார், அல்லது தேவ மகிமையினால் அவனை நிரப்பினார். ஆனால் பாவத்திற்கு பிறகு அந்த சாயல், தேவனுடைய சாயல் மனிதனை விட்டு பிரிந்து விட்டது. அப்படியானால் நாம் தீட்டானவர்கள், நாம் பாவம் செய்தவர்கள். நம்முடைய பாவ சிந்தனைகள், நம்முடைய பாவ செயல்கள், நம்முடைய பாவ நடவடிக்கைகள் எல்லாமே கிறிஸ்துவின் சாயலை விட்டு பிரித்து நம்மை கிறிஸ்துவிடமிருந்து தூரமாக்கியது. அப்படின்றால் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக நாம் காணப்படுவதால் தேவ சாயலை இழந்தவர்களாய் பாவத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அப்படினால் தேவனை தேடி அவரிடத்தில் சென்று என்னுடைய பாவ அறிக்கைகளை செய்து என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் மாறின பிள்ளையாக இருப்பதற்கு எனக்கு சிந்தனை இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவருடைய உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. நன்றாக பேசுவார்கள், ஆனால் நம்மை குறித்து ஏளனமாக பிறரிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட விஷப்பாம்பின் விஷம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது.
சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அறியாதிருக்கிறபடினாலே சமாதானத்தையும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது என்று பவுலார் இங்கே எழுதுகிறார். தெய்வ பயம் இல்லாத ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் உலகத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வ பயத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை பவுலார் இங்கே கொடுக்கிறார். ஒரு பாவி கிறிஸ்துவிடம் ஓடி தன்னை தாழ்த்தி, தேவனே பாவியாக என்மேல் கிருபையாயிரம் என்று அவரது இரக்கத்திற்காக கெஞ்சும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மேல் இருக்கப்பட்டு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவார். எருசலேம் தேவாலயத்தில் 2 பேர் ஜெபிக்க வந்தார்கள். ஒருவன் ஆயக்காரன், இன்னொரு பரிசேயன். ஆயக்காரன் தூரத்திலே நின்று வானத்தை அண்ணாந்து பார்ப்பதற்கும் தனக்கு தைரியம் இல்லாமல் அவன் தலைகளை தாழ்த்தி மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரம் என்று சொல்லி ஜெபித்தான். அப்படினால் தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது நான் பாவி என்பதை நான் உணர வேண்டும். ஏனென்றால் என்னை படைத்தவர் நீதிமான், அவருக்கு கீழே இருக்கிற நான், அவர் படைப்பின் படைப்பாகி நான் பாவி என்பதை உணரும் பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியும், நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் அந்த பாவியை ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் கிறிஸ்துவண்டைக்கு வழிநடத்துகிறார். எப்பொழுது என்றால் அந்த பாவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து தேவனிடத்தில் அவற்றை அறிக்கை செய்யும்போது ஆவியானவர் அவனை கிறிஸ்துவனிடத்தில் அழைத்து செல்கிறார். 2வது காரியம், முன்னேற்றமும் யூதர்களுக்கும் புறஜாதிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன என்பதை பார்ப்போம். 20ஆம் நூற்றாண்டில் மனித இனம் முன்னேற்றம் கண்டுள்ளது. மனிதர்கள் பூரணமான ஒரு நிலையை நோக்கி செல்வதாகவும் நம்புகிறார்கள். சரியான கல்வியும் ஒழுக்க பயிற்சியும் இருந்தால் மனிதர்கள் தங்களையும் சமுதாயத்தை மேம்படுத்தலாம் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இந்த படிப்பும் இந்த செல்வாக்கும் இந்த ஒழுக்க பயிற்சியும் இருந்தால் மாத்திரம் போதாது, சுவிசேஷ பயிற்சியும் இருக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்துக்கு மையமானவராகி இயேசு கிறிஸ்து தங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை இந்த சமுதாயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, எல்லாத்தையும் மேம்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை நீங்கள் வாசிங்கள். நேரம் எடுத்து அதை வாசித்து அதனுடைய கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது நான் வேண்டுகிறேன். அதில் 2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்கிறார், அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, ஆனால் உனக்கு எதுவும் தெரியாது, நீ நான் சொன்னபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி நினைக்கிறவர்கள் ஒரு பைத்தியக்காரர் என்றுதான் வேதம் அவர்களை எச்சரிக்கிறது. 23வது வசனத்தில், அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளின் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். 2வது கற்பனை என்ன நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் தேவனுடைய சாயலை மக்கள் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கும் கல் மரம் போன்றவற்றிற்கு ஒப்பிட்டு செய்து அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வேதம் அப்படி சொல்லவில்லை, தேவனுடைய கற்பனைகள் அதை சொல்லவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நான் ஒருவரே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய வருகையில் மட்டும் அல்லது பரலோகத்திலும் மீண்டும் ஆண்டவர் உருவாக்கப் போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் அவரே தேவன் என்று வேறு ஒருவரும் கிடையாது. அவராலே ரட்சிப்பு, அவராலே என்று வேறு ஒருவரால் நமக்கு ரட்சிப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆண்டவருக்கு ஈடாக எந்த ஒரு பொருளையோ நாம் கடவுளாக வைத்து பாவித்து அவற்றை பூஜித்து அவற்றை தொழக்கூடிய நிலைமைக்கு நாம் செல்லக்கூடாது என்பதை வேதம் எச்சரிக்கிறது, கற்பனைகளும் அதை எச்சரிக்கிறது. யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் பொதுவாக இருப்பது, அவர்கள் குற்றவாளிகள், மற்றவர்கள் மேல் குற்றம் கண்டுபிடிப்பது தான் இந்த யூதருடைய வழக்கமாக இருந்தது. அதாவது பரிசேயர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அதில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள், இவருடைய குணங்கள், இவருடைய பொதுவாக அவர்கள் இருக்கக்கூடிய எல்லாவித காரியங்கள் என்னவென்றால் மற்றவரிடத்தில் குறைகளை கண்டுபிடித்து அவற்றை வெளிப்படுத்துவது. ஆனால் இவர்கள் அதைவிட மேலான குற்றங்களை செய்வார்கள், அதை பார்க்க மாட்டார்கள். ஆனால்
மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள். அதற்கென்றே கிறிஸ்துவின் பின்னாடி அவர் எங்கே போனாலும் அவர் பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமருக்கு எழுந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆகையால் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிறது தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்த்தோம். அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அப்படின்றால் என்னுடைய கண்ணில் பெரிய உதிரம் இருக்கிறது. ஆனால் நான் எதிர்த்தனுடைய கண்களில் இருக்கக்கூடிய சின்ன துரும்பை மாத்திரம்தான் நான் பார்த்துட்ருக்கேன். என்னுடைய கண்ணில் இருக்க நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு முன்பாக நிற்கக்கூடியவனிடத்தில் அவன் செய்கிற ஒரு சிறிய தவறை நான் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறேன். அதை சரி செய்து கொள்ளும்படி அவனை எச்சரிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நீ செய்து கொண்டிருக்கிற அந்த பெரிய பாவத்தை விட்டு நீ என்ன செய், வெளியே வா. அதன் பிறகு உனக்கு எதிரே நிற்கக்கூடிய சகோதரனிடத்தில் இருக்கக்கூடிய சிறிய தவறை கண்டுபிடித்து அவனை திருத்தலாம். அப்படின்னால் நான் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து கொண்டிருக்கிறேன். அதைவிட மேலான பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு எப்படி தண்டனை கொடுப்பார்? நியாய சங்கத்திற்கு முன்பாக நான் நின்று தேவனுக்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும், கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. ஏனால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படலாகாது. 3வது கற்பனை என்ன சொல்கிறது என்றால், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லப்படுகிறது. நான் கிறிஸ்தவனாக இருந்து நான் என்ன செய்கிறேன் என்றால், மரம் செடி கொடிகள் மற்றவைகளை கொண்டு தேவனுடைய சாயல் அதற்கு ஒப்பிட்டு அவைகளை வைத்து வணங்கி கொண்டு தேவனுடைய நாமத்தை நான் தூஷித்து கொண்டிருக்கிறேன். என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் முதல் கற்பனையிலேயே. 2வது கற்பனை, நீ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்ற கற்பனையும் ஆண்டவர் எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார். அந்த 2வது கற்பனையில் இருக்கக்கூடிய சாபங்களும் நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். ஆனால் கற்பனைகளை கை கொண்டால் அதற்குண்டான ஆசீர்வாதங்களும் அதில் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் வாசித்து வருகிறோம். ஆனால் நிச்சயமாகவே ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடாதவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கமெண்ட்ரி ஆன் ரோமன்ஸ் பக்கம் 61 அந்த பக்கத்தில் மார்ட்டின் லூதர் என்பவர் எழுதுகிறார், அஞ்ஞானிகள் அனைவரையும் பாவிகள் என்று சொல்லிய பிறகு இப்போது யூதர்களும் பாவத்தில் வாழ்வதாக அழுத்தமாக கூறுகிறார் பவுல். அஞ்ஞானிகள் தான் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சுட்டி காட்டிக் கொண்டு அஞ்ஞானிகளை குற்றம் சாட்டின யூத மக்கள் அவர்களை காட்டிலும் மேலான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு வெளிப்புறமாக அல்லது ஆவியின்படி அல்லாமல் எழுத்தின்படி கீழ்ப்படிவதே அதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படின்றால் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவன் மேல் விசுவாசம் இல்லை. அப்படின்றால் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒருவன் என்ன செய்ய முடியாது என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்தால் உனக்கு கிருபையினாலே ரட்சிப்பு அளிக்கப்படும் என்று வேதம் எச்சரிக்கிறது போல, இந்த மக்கள் மற்றவர்களை குற்றவாளிகளாக எண்ணாமல் தங்களுடைய குற்றங்களை அவர்கள் எண்ணி அவற்றிலிருந்து அவர்கள் விடுபட்டால் அவர்கள் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்காமல் தேவனுடைய நாமத்திற்கு முன்பாக அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். மற்றவர்கள் குற்றம் காண்பதும் அதை சுட்டி காட்டுவதும் எளிது. அதே போன்றே தனிப்பட்ட மோசமான குற்றங்களை நாமே செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட ஒரு மோசமான குற்றவாளிகள் யாரும் இல்லை. ஆகவே முதலாவது நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து தேவனிடத்தில் அவற்றை அறிக்கை செய்து விட்டு பிறகு நமக்கு அடுத்தவர்களை அவர்களை திருத்துவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். 3வது காரியம் நற்செய்தியும் மனம் திரும்புதலும். ரோமர் 2:4 அல்ல தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடி சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஒருவேளை நான் கிறிஸ்துவனிடத்தில் வந்து என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தால் தேவனுடைய தயவு என்னை என்ன செய்யும் என்றால் அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. தேவனுடைய இரக்கத்தை கொண்டு நான் என்ன செய்வேன் என்றால் தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலையாகி ரட்சிப்பை பெற முடியும் என்பதை நான் உணராத வரையிலும் நான் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் உணர்ந்தால்
நிச்சயமாக தேவனுடைய ரட்சிப்பு எனக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. பாவிகள் மனம் திரும்பும்படி தேவ தயவு ஏவுகிறது, கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தலை. அவர்கள் நீடிய பொறுமையுள்ளவர், அனைவரையும் தம் அன்பால் தம்மிடம் இருக்க முயல்கிறார். கட்டாயப்படுத்தி நீ மனம் திரும்ப வேண்டும், இல்லை என்றால் இப்படி அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் பவர் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துருக்கார், தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காரு. அதே போல் தேவன் கட்டாயப்படுத்தி மனம் திரும்ப வைத்தால் எல்லாருமே மனம் திரும்பி விட மாட்டார்களா? அது சரியில்லை. அது கட்டாய மனமாற்றம், மதமாற்றம் என்று சொல்லப்படுவது போல இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இணங்கி சுய சித்தத்தோடு நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை, கிறிஸ்துக்கு விரோதமாக அவருடைய கற்பனைக்கு விரோதமாக செய்திருக்கக்கூடிய எல்லாவித காரியத்தையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிடும்போது, அதை யாரிடத்தில் சொல்லுகிறோமோ அவரை குறித்ததான விசுவாசம் என்னுடைய உள்ளத்தில் வரும் பொழுது, கிறிஸ்துவானவர் தம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்குகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனமாற்றம் தேவனுடைய ஒரு ஈவு, இதை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் மட்டுமே இந்த தீர்மானத்தை செய்ய முடியும். நாம் இந்த தீர்மானத்தை எடுக்காவிட்டால் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது. தேவன் பலவந்தமாக வந்து நம்மை ரட்சிக்கவும் முடியாது. ரோமர் 2 அதிகாரம் 5 முதல் 10 வரை வீட்டில் நீங்கள் வாசிங்க. த ஹேண்ட் புக் ஆஃப் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் புத்தகத்தில், தியாலஜி என்ற புத்தகத்தில் பக்கம் 239 அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க. பாவம் என்பது எதிர்பாராமல் மனிதருக்கு நேரிடுகிற ஒரு மோசமான நிகழ்வு அல்ல, மாறாக மனிதர்கள் யோசித்து தெரிந்தே செய்கிற விளைவாகும். பாவம் என்பது நன்மை செய்யாதது அல்ல. பாவம் யாருக்கு நன்மை செய்யாது, மாறாக தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாது. சிந்தையாலோ செய்கையாலோ தேவனுக்கு எதிராக கலகம் செய்து அவருடைய பிரமாணத்தை மீறுகிற செயலே பாவம். அதே போல தேவன் நியமித்திருக்கும் வரைமுறைகளை தாண்டி செல்ல பாவம் முயல்கிறது. சுருக்கமாக பாவம் என்பது தேவனுக்கு எதிரான கலகம். அதைத்தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து, தேவனாகிய கர்த்தர் இந்த தோட்டத்தில் விருட்சங்கள் எல்லாம் புசிக்கக்கூடாது என்று சொன்னதுண்டோ என்று சொல்லி ஏவாள் இடத்துல கேள்வி எழுப்புகிறான். ஏவாள் சரியான வார்த்தைகளை சொன்னாலும் சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், இந்த விருட்சத்தை சாப்பிட்டால் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லி தேவனுக்கு எதிர்மறையான வார்த்தைகளை அங்கே ஏவாளிடத்தில் சொல்லுகிறான். அந்த ஏவாளிடத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை ஏவாள் கேட்டு தான் அந்த பழத்தை புசித்து தன்னுடைய கணவனாருக்கு அந்த பழத்தை கொடுத்தால் அவனும் புசித்தான், இருவரும் பாவத்தில் விழுந்தார்கள். தேவனை விட்டு வழிவிலகக்கூடிய அளவுக்கு சாத்தான் மக்களை திசை திருப்பி அவர்களை கொண்டு செல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாக செய்யக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நம்முடைய பாவத்தை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அவற்றை அறிக்கை செய்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏதாவது முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் இனியாவது அதை முயற்சி எடுத்து செய்து நாம் செய்த பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனுடைய மக்களாக மாறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை இலவசமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவன் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய கிருபையால் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீதிமான்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவானவர் 2வது முறை வரும்பொழுது அவருடைய நித்தியத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ஆண்டு நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்து அவரோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிறான்பின் பரலோக பிதாவே, நேர்மட ஆண்டவர் எங்களோடு பேசின தயவுக்காக நடி செலுத்துகிறோம். இந்த வாக்கியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி செய்தும் இதை கேட்ட நேர்களுடைய உள்ளங்களிலும் அவருடைய இல்லங்களிலும் என் தேவன் கூடியிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான நேயர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய ஜெப வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க எங்களுடைய குழுக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை வெகுவாய் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் காணும்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.